Hey traders, welcome to our channel. So today date 12th April and then Sunday time பார்த்தீங்கன்னா 11:18 AM. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனால் என்னென்ன ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அண்ட் தென் 2-3 சினாரியோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்துட்டு நிஃப்டி நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அண்ட் தென் என்னென்ன மாதிரி ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹையர் த டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடும். ஸோ ஹையர் த டைம் ஃப்ரேம்லேருந்து வரும்போது நான் வந்துட்டு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மண்டே செஷனில் வந்துட்டு நான் சொன்னேன். மண்டே செஷன் மீன்ஸ் மண்டே வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆனப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட அனலைசிஸ் ஓவர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் லோ வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு பாட்டமாக இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. 95% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லோ வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் லோவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறது நிறையவே பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மண்டே செஷன்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்லாவே வந்துட்டு ஒரு கேப் அப் அண்ட் தென் வந்துட்டு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது வந்துட்டு ஜென்ரல் ஒரு ரெக்கவரினே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ப்ரீவியஸாக வந்துட்டு எந்த இடத்துலேருந்து செல்லிங் வந்திருக்குன்னா ஸோ நியர்லி வந்துட்டு இந்த 26,500 ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து 26,500 அந்த ரேஞ்சில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ப்ரைஸோட நேச்சர் என்னன்னா கண்டினியூஸாக செல் ஆஃப் ஆகிட்டே போகாது. ஸோ ரெக்கவர் ஆகும், அகைன் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும், அகைன் வந்து செல்லிங் வரும். அந்த மாதிரி தான் ஸ்விங்ஸ் பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ அதோட நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஃபிப்பை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டாப்பில் வந்துட்டு பாட்டம் வரைக்கும் ட்ராப் பண்ணோம், ஃபிபனாசி லெவல் ட்ராப் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து ரெஸ்டன் பேஸாக இருக்குது. ஸோ லோலேருந்து கண்டினியூஷன் ஆகும்போது 0.36% 236 அந்த பர்சன்டேஜில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ரெஸ்டன் பேஸ் சைடு தான் அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் அப்பு. ஸோ 0.382% மேலேயே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அகைன் வந்துட்டு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு அகைன் ஹையர் லெவலில் வருது. ஸோ இந்த ஃபிப் லெவல் அண்ட் தென் இந்த ஸ்விங்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு மண்டே கேப் அப் ஆர் பையிங் ஸ்விங் மார்னிங்கில் கிரியேட் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் லெவல் ஐ திங்க் வந்துட்டு 24,250 ரவுண்டில் வச்சுக்கோம். ஸோ 24,250 ஸோ இந்த லெவலில் வந்துட்டு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் லெவலில் வீக்னஸ் ஷோ பண்ணால் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ஒரு செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்விங்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பை சைடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஏன்னா மிடில் ஈஸ்டில் வந்துட்டு நிறைய நியூஸஸ் அந்த நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு நெகட்டிவ் இல்லைனாலும் இன்கேஸ் வந்துட்டு நெகட்டிவாக ஏதோ நியூஸஸ் வந்துருந்து ஸோ கேப் டவுன் ஆனால் ஸோ இந்த பர்டிகுலர் லெவல் வந்து நல்லாவே சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே இந்த இடத்துலலாம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லெவல் ஐ மீன் பார்த்தீங்கன்னா 23,750 வச்சு போகிறோம் ரவுண்ட் லெவல். ஸோ 23,750 ஸோ இந்த லெவல் அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா 24,250 ஸோ இந்த லெவல். ஸோ இந்த 2 லெவல் தான் வந்துட்டு இப்போதைக்கு கரண்ட் மேஜர் ரேஞ்சுனே சொல்லுவோம். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி ஸ்விங்ஸ் கிரியேட்டர்னா வந்துட்டு நம்ம ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேம் மீன்ஸ் 15 மினிட்ஸ் 5 மினிட் எந்த லோவர் த டைம் ஃப்ரேம்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு நல்லா வந்துட்டு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸோ இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவலில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் அண்ட் தென் லோவர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியர்லி 23,750 தான் வந்துட்டு லோவர் லெவலில் சப்போர்ட் லெவல். ஸோ இதுதான் இப்போதைக்கு மேஜர் ரேஞ்சுன்னே சொல்லுவேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்துட்டு மண்டே செஷன் வந்துட்டு ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் மீன்ஸ் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்விங் பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகிறது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் ஆர் ஃப்ளாட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆனிச்சுன்னா ஹையர் லெவலில் மீன்ஸ் ஹையர் லெவலில் பையிங் சைடு வந்துட்டு ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் ஸோ இந்த பர்டிகுலர் லெவல் வந்து நல்லாவே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு கேப் டவுன் ஆகிட்டு அண்ட் தென் செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனால் இந்த லெவல் வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு சினாரியோ தான் வந்துட்டு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்டு சினாரியோ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு லோ ப்ராபபிலிட்டினே சொல்லுவேன். ஸோ அது என்ன சான்சஸ்னால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் லெவலுக்கு வராமையே ப்ரைஸ் வந்து வீக்னஸ் ஷோ பண்ணும். ஸோ வீக்னஸ் ஷோ பண்ணிட்டு செல்லிங் வர சான்ஸ் செல்லிங் சுச்சுவேஷன் கிரியேட் ஆனால் ஸோ அது வந்துட்டு ஒரு
எப்படின்னா 50-50 கேஸஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ப்ராப்பரான லெவல் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி 0.3 லெவலையும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு பை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 24,250 தான். ஸோ அந்த லெவலுக்கு போகாமயே பிரைஸ் வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு வீக்னஸ் ஷோ பண்ணி செல்லிங் வந்துச்சுன்னா, ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்பவே லோ ப்ராபபிலிட்டி செட்டப்பா இருக்கும். ஸோ அந்த மாரி சினாரியோஸ் வந்து கிரியேட் ஆனா அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ ப்ராப்பரான லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு டாப் லெவல். இதுதான் வந்துட்டு லோ லெவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரைஸ் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த 2 சினாரியோ தான். ஸோ மண்டேக்கான சினாரியோ. ஸோ இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2, 3 சினாரியோஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9த் அன்னைக்கு வந்துட்டு அனலிசிஸ் வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 10த் வந்து என்னென்ன மாரி வந்து ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனா வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம்ன்ட்டு. ஸோ அந்த சினாரியோ வந்துட்டு லாஸ்ட் ஒரு 4 4 4 4 லாஸ்ட்டா 4 ஓவரையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த 4 to 5 ஓவர்லயே கன்டினியூவா வந்து 5 ஓவரையும் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. எஸ்டர்டே ஓவரையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டு. என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு டெஸ்ட் ஆனுச்சுன்னா, அங்கருந்து பிரேக் அவுட் குடுக்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்குன்னு நெனச்சேன். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸும் வந்துட்டு போயிடுச்சு. நானும் வந்துட்டு இந்த பிரேக் அவுட்ல வந்து என்ட்ரி எடுத்தேன். தென் நியர் இந்த அளவு தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. பிரைஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸையும் எனக்குமே வந்துட்டு அன்னைக்கு வந்து எஸ்எல்ஏ தான். தென் பிரைஸ் வந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிட்டு ஹையர் லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு கன்டினியூயஸ் 3 to 4 செஷன் ஓவர்வியூ கரெக்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்டர்டே வந்துட்டு ஒரு எஸ்எல். ஸோ ஓவர்வியூவும் வந்துட்டு நம்மளோட ஓவர்வியூ ஃபெயில் ஆயிட்டு அண்ட் தென் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்எல் அடிச்சுட்டு ஒரு நல்லாவே ஒரு மறுபடியும் வந்துட்டு ரெக்கவர் ஆகியிருந்தது. ஸோ நாளைக்கான ஓவர்வியூ இந்த 2 தான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிட்டு எந்த மாரி ஸ்விங்ஸ் கிரியேட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாரி டெய்லி அனலிசிஸ் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ட்ரேடிங் ரிலேட்டடான நாலேட்ஜ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் தென் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மண்டே பார்ப்போம். பாய் ட்ரேடர்ஸ். பாய்.